ஹே கைஸ், இப்போ ஒரு சின்ன ஸ்னாப் போடுறேன். இந்த சேனலில் நம்ம போட போகிற ஃபஸ்ட் வீடியோ என்னோடய ஆர்சி காரை தான் ரிப்பேர் ஆகி போச்சு. இதை நம்ம சரி பண்ண போகிறோம். ஒரு இன்ட்ரோ பாருங்கள். இதுதான் என்னோடய சேனல், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? இது என்ன ப்ராப்ளம்னா, ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா போகுது, ஆனால் லெஃப்ட் அண்ட் ரைட் திரும்பும்போது ஒரு சில டைம் அப்படியே ஸ்டக் ஆகிடுது, இல்லை திரும்பவே மாட்டேங்குது. இதுதான் ப்ராப்ளம். இப்போ கூட ஒன் சைடாக திரும்பி இருக்கும். இதுதான் இதில் இருக்கிற ப்ராப்ளமே. இதுதான் இன்றைக்கி நம்ம சரி பண்ண போகிறோம். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இந்த காரை வாங்கினேன். நல்லா தான் ஓடி இருந்துச்சு. நான் பெருசாக ஓட்டுறதில்ல அதிகம். அதனால தான் இப்படி ஆயிடுச்சு என்னன்னு தெரில. எதுக்கும் நம்ம இதை கழட்டி பார்க்குறது தான் நல்லது. பாருங்கள், ஃப்ரண்ட் அண்ட் பேக் போகுது. லெஃப்ட்டு ரைட்டு டேர்ன் பண்ணுறேன், சுத்தமாக திரும்பவே மாட்டேங்குது. இப்போ இதை கழட்டி பார்க்க போகிறோம். இது நேராக தான் வச்சா ஓட மாட்டேங்குன்னு பார்த்து கமுத்தி போட்டு வச்சுருக்கேன். அப்பயும் ஓடல கைஸ். வேறு வழி இல்லை, இது கமுத்தி போட்டு இப்போ ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய டைம். ஃபஸ்ட்டு திருப்பிட்டு இருக்கிற சுவிட்சஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிடலாம், கண்ட்ரோலுக்கு இதுக்கும் இருக்கிறது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 5 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. இந்த 5 ஸ்க்ரூவையும் இப்போ நம்ம பொறுமையாக கழட்டிட்டு அடுத்த வேலையை பார்க்கணும். ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு கழட்டான்னு பார்த்தா ஸ்க்ரூ ட்ரைவர் பெருசு இருந்துச்சு. சின்னதை எடுத்துகிட்டு பட்டுட்டு கழட்டிட்டேன். கழட்டினதுக்கப்புறம் ஒரு ஸ்னாப் போடுறேன், பட்டுன்னு கழட்டுச்சு கைஸ். அவ்வளோதான், 5 ஸ்க்ரூ இருக்கா. இப்போ அதை பொறுமையாக கழட்ட வேண்டியது தான். அவ்வளோதான், அதை கழட்டியாச்சு. பின்னாடி ஒரு லாக் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை பிடிச்சி தூக்கினோடனே அப்படியே செட்டோட கழண்டு வந்துருச்சு. என்னடா அது டயர்லாம் இப்படி போயிடுச்சின்னு பார்த்தேன். சரி, இதை அப்படியே எடுத்து வச்சுருவோன்னு சொல்லிட்டு மேலே கதை தூக்குனா உள்ள மோட்டரு ப்ளஸ் இந்த கியர்ஸு இதுதான் அந்த லெஃப்ட் ஹேண்ட் டர்ன் திரும்புறதுக்கானது. இந்த டயரை ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருவோம். பொறுமையாக தூக்கி வச்சுட்டு டயரை தூக்கி வச்சிடலாம். அது ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்மளுக்கு வேலையே இதில் தான். இந்த மோட்டர்னு ஒன்று இருக்குல்ல, இதுதான் உள்ளே இருக்க அந்த காப்பரில் ஒரு கம்பி இருக்கும் தெரியுமா, அதுதான் எனக்கு தெரிஞ்சு பிரச்சனைன்னு நினைக்கிறேன். அதுதான் நான் கொஞ்சம் லூஸாக இருக்கணும். இப்போ மோட்டர்லாம் நல்லா தான் சுற்றுது, ஆனால் அது ரொம்ப எப்படி சொல்கிறது, அது லெஃப்ட் ஹேண்ட் ரைட்டு திரும்பும்போது ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுது. அதுதான் பிரச்சனை. பாருங்கள், நல்லா செம ஸ்பீடாக சுற்றுது லெஃப்ட் ஹேண்ட் டர்னு ரைட்டு, ஆனால் உள்ளே வச்சு இருக்கும்போது எல்லாம் அசம்பிள் பண்ணதுக்கப்புறம் சுற்ற மாட்டேங்குது. இப்போ நம்ம அதை கழட்டி தான் போகணும், இந்த சின்ன மோட்டரை. லெஃப்ட் ஹேண்ட் டர்ன் திரும்புறதுல இதில் இந்த மோட்டரில் தான் பிரச்சனையே. இது அந்த கம்பியை கழட்டிட்டு உள்ளே இருக்கிறத கழட்டி பார்த்தா தான் தெரியும். இதுதான் அந்த லெஃப்ட் ஹேண்ட் டர்ன் திரும்புகிற லிவர் மாதிரி இருக்காது. இது நல்லா தான் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. இது அந்த வீலு, அப்புறம் இதை தான் கழட்டான்ட்டு இருக்கேன். இந்த மோட்டரில் தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு கழட்டியாச்சு. கழட்டிட்டு பார்த்தா அந்த சின்ன 2 கம்பிங்க நீட்டிட்டு இருந்துச்சு சைடில். அதை அப்படியே சரி பண்ணிட்டு மறுபடியும் இருந்த மாதிரியே ரெடி பண்ணிட்டு மறுபடியும் அதேமாரி வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் கொஞ்சம் க்ரீஸ் இருந்துச்சு, அதை எடுத்து அப்படியே அப்ளை பண்ணிட்டு அந்த இதுலேயும் கொஞ்சம் ஏதோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். அதையும் எடுத்து கரெக்டாக போட்டு ஃபிட் பண்ணியாச்சு. அவ்வளோதான், அதை மட்டும் கரெக்டான இடத்துல வச்சுட்டு அவ்வளோதான், அது ஃபிட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எடுத்து எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணிட்டு அந்த வீலு தான் கொஞ்சம் குழம்பிடுச்சு, எப்படி வைக்கிறதுன்னு மறந்துட்டேன். அதுக்கப்புறம் அதையும் கண்டுபிடிச்சி ஃபிட் பண்ணியாச்சு. அவ்வளோதான், இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குது. வீலும் லெஃப்ட் அண்ட் ரைட்டு பக்காவாக திரும்புது. பக்காவாக நம்ம ரெடி பண்ணியாச்சு. டெஸ்டிங் அவுட்டோரில் கொஞ்சம் போய் ஓட்டி பார்த்தா நல்லா தான் ஓடிச்சு. மேடும் பக்காவாக ஏறுதுங்க, அதெல்லாம் வந்து பிரச்சனையும் இல்லை. மறுபடியும் இன்டோரில் கொஞ்சம் நேரம் ஓட்டினோம். அதாவது மறுபடியும் அதேமாரி பழைய ப்ராப்ளம் ஏதாவது வருதுன்னு பார்த்துட்டு, ஆனால் பயங்கரமாக திரும்புது. லெஃப்ட் அண்ட் ரைட்லாம் செம்மையாக டர்ன் ஆச்சு. ஸ்கெடு ஒரே நின்ன இடத்துலேயே ஸ்கிட்லாம் கூட அடிச்சிச்சு. அந்த வீடியோ பாருங்கள், வரும். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. நம்மளுக்கு ஆர்சி கார் நம்மளோட ஆர்சி கார் ரெடி பண்ணிட்டோம். அவ்வளோதான். ஓகே, டாடா, பை பாய். See you the next video, a new project.